அவர் வந்து அவர் ரூமை திறந்து எந்திரிச்சு மெதுவாக வந்து மனோஜ் ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து அப்படி பார்த்துருக்காரு. அப்போ மனோஜுக்கு மேரேஜ் எல்லாம் ஆகலை, பார்த்துருக்காரு. மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா அயர்ந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை என்னங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். காலையிலேருந்து நீங்கள் வந்து ஒரு 5 மணி 6 மணிக்கு ஸ்பாட்டுக்கு 7 மணிக்கு போனீங்கன்னா நைட்டு 10 11 மணி 12 மணி 2 மணி ஆனால் கூட பேக்கப் ஆகிற வரைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரால் உட்காரவே முடியாது. எல்லாரும் உட்காருவாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அடுத்த ஷாட்டு வர வரைக்கும் டைம் கிடைக்கும், மற்றவர்களுக்கெல்லாம் டைம் கிடைக்கும், ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும், ஒரு கேமரா டிபார்ட்மெண்ட்வங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். ஆனால் ஒரு உதவி இயக்குனருக்கு ரெஸ்ட் கிடைக்காது. கடுமையாக வந்து உழைக்கணும், அங்கே இங்கேன்னு ஓடணும், டேரக்டர் சொல்கிறது எல்லாமே ஃபாலோ பண்ணணும், க்ளவுடை கிளியர் பண்ணணும், எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதணும், ஏகப்பட்ட கமிட்மெண்ட்மா. ஒரு உதவியாளருக்கு வந்து ஒரு இயக்குனருடைய உதவியாளருக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டு. போனால் அவங்களால டிஃபன் சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, மத்தியானம் சாப்பிட முடியாது, ஒரு ரெஸ்ட் ரூம் யூரின் போகிறது கூட பார்த்தீங்கன்னா அப்படி அவசரமாக போயிட்டு அப்படி தான் இந்த வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் யாராவது உதவியாளர் சொல்லிட்டு பேடை கொடுத்துட்டு அப்படி போயிட்டு அப்படி வரணும், கிளாப் அடிக்கணும், அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை இருக்கும். அப்படி காலையிலேருந்து உட்காரவே முடியாது ஒருத்தர் அப்படின்னா அது உதவியாளர் தான். அதாவது டைரக்டரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு வேலை பார்த்துட்டு மகன் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவர் வந்து பாரதிராஜா எப்படின்னா அவர் வந்து உதவியாளராக வேலை பார்த்தவர். சில இயக்குநர்கள்ட்ட புட்டன்னா அவங்ககிட்டலாம் உதவியாளராக வேலை பார்த்தவர். அந்த காலகட்டங்களில் ஒரு உதவியாளர் என்ன கஷ்டப்படுவான், என்ன வழி இருக்கும், காலையிலேருந்து நின்றுக்கிட்டு இருக்கணும், உட்கார முடியாது, சாப்பிட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத உணர்ந்து செல்லமாக வளர்த்த மகன். எப்படி செல்லமாக தாளாட்டி சீராட்டி தோளில் போட்டு செல்லமாக வளர்த்த மகன் ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு உதவியாளர் வேலைக்கு போயிட்டு வந்து காலையிலேருந்து நின்றுக்கிட்டே இருந்து வீட்டில் வந்து படுத்திருக்காருன்னு சொல்லி ஃபீல் பண்ணி மகனுடைய பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த ரூம்குள்ளே போய் மகனுடைய கால் பக்கத்தில் உட்காந்து கால் அமுத்தாங்க.